முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். வாழ்வியல் நெறி தந்த வள்ளுவ பெருந்தகையுடைய காமத்துப்பால் என்ற பகுதியில் களவியல் என்ற தொகுதியில் 113வது அதிகாரம் காதல் சிறப்புரைத்தல். அது காதல் ஒரு பெண்ணையோ ஆணையோ பீடித்து விட்டால் அந்த பெண்ணோ ஆணோ அவர்களுடைய மனதில் ஓடக்கூடிய எண்ணங்களை பற்றி வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாயிலூறிய நீர். பணிவோடு பேசுகின்ற இவளது மென்மையான பற்களிடையே ஊறி வந்த நீரானது, அதாவது அவளுடைய உமிழ் நீர், பாலோடு தேனும் கலந்தாற்போல் மிகுந்த சுவையுடையதாகும். அவருடைய உமிழ்நீர் கூட பால் தேன் இது இரண்டையும் கலந்து நாம் பருகும்போது எப்படி சுவையாக இருக்கிறதோ அதே போன்று அவளுடைய உமிழ்நீர் எனக்கு சுவையாக இருக்கிறது. உடம்போடு உயிரிடை என்ன மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. இம்மடந்தைக்கும், அதாவது இப்பெண்ணுக்கும் எனக்கும் இடையேயுள்ள நட்பினது நெருக்கம் உடம்போடு உயிருக்கும் இடையேயுள்ள நட்பு நெருக்கம் போன்றதாகும். உடம்பும் உயிரும் எப்படி ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கிறதோ அதே போன்று அவளுக்கும் எனக்கும் உள்ள நட்பு இருக்கின்றது. கருமணியிற் பாவாய் நீ போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம். கண்ணின் கருமணியில் உள்ள பாவையே நீயும் போய் விடுவாயாக. யாம் விரும்புகின்ற அழகிய முதலை உடையவளுக்கு இருப்பதற்கான இடம் வேறு இல்லை. அதாவது அவள் என்னுடைய கண்ணுக்குள்ளேயே இருக்கா. ஆகவே என்னுடைய கண்ணின் கருவிழியில் உள்ள பாவையே நீ போய்விடு. வாழ்தல் உயிர்கண்ணன் ஆயிழை சாதல் அதற்கண்ணும் நீங்கும் இடத்து. இந்த ஆயிழையால் என்னுடன் இருக்கும்போது என் உயிருக்கு வாழ்வை தருகின்றாள், நீங்கும் போதோ அவ்வுயிருக்கு சாதலையே தருகின்றாள். அதாவது அவள் அருகில் இருக்கும்போது நான் உயிரோடு இருப்பதாக உணர்கிறேன். அவள் என்னை விட்டு பிரிந்த பொழுது என்னுடைய உயிரே பிரிந்தது போல் நான் உணர்கிறேன். உள்ளுவன் மண் யான் மறப்பெண் மறப்பறியேன் ஒள்ளமர் கண்ணான் குணம். ஒள்ளியவளாய் அமர்ந்த கண்களை உடையவளின் குணங்களை மறுப்பதற்கே அறியேன். அதனால் யான் அதை எப்போதாயினும் நினைப்பதும் செய்வேனோ. அதாவது எனக்கு அவளுடைய நினைவே இல்லை என்று ஊடலில் சொல்கிறான். அப்பொழுது அவள் கேட்கிறாள், என்னுடைய நினைவே உங்களுக்கு இல்லையா என்று. நான் உன்னை மறந்தால்தானே தனியாக நினைப்பதற்கு என்று அவன் ஊடலாக கூடுகிறான். கண்ணுள்ளீர் போகார் இமைப்பிற் பருவாரார் நுண்ணிய எங்காதலர். என் காதலர் உரியவர் என் கண்களிலிருந்து ஒருபோதும் நீங்கார். என் கண்களை இமைத்தாலும் வருந்தார், அவ்வளவு நுண்ணியவர் அவர். அது அந்த பெண் சொல்கிறா, என்னுடைய காதலன் ஆகியவன் என்னுடைய கண்ணுக்குள்ளே இருக்கிறான். ஆனால் நான் இமைக்கும் பொழுது அவனுக்கு வலி உண்டாகுமே என்று நான் இமைக்காமல் இருந்தால் இமைக்கும் பொழுது கூட அவருக்கு எந்த வலியும் ஏற்படுவதில்லை. அவ்வளவு மென்மையான குணம் படைத்தவர் என்னுடைய காதலர் என்கிறார். கண்ணுள்ளார் காதலரார்க்கு கண்ணும் எழுதியம் கரப்பாம் கரிந்து. காதலுக்குரியவான அவர் என் கண்ணிகளிலே உள்ளார், அதனால்
அவர் மறைவாரோ என்று நினைத்து என் கண்களுக்கு நான் மையும் எழுத மாட்டேன். எனக்கு மை எழுதவே பயமாக இருக்கிறது. ஏனென்றால் நான் மை எழுதினால் அவர் மீது பட்டு அவர் மறைந்து விடுவாரோ, அவருடைய உருவம் என்னுடைய கண்களிலிருந்து மறைந்து விடுமோ என்பதற்காக மை தீட்டி கொள்ளக்கூட நான் யோசிக்கிறேன் என்கிறார். நெஞ்சத்தார் காதலராக வைதுண்டல் அஞ்சுதும் வேப்பா கரிந்து. காதலர் என் நெஞ்சத்தில் இருக்கின்றார், அதனால் அவருக்கு சூடு உண்டாவது நினைத்து யாம் சூடாக எதனையும் உண்பதற்கு அஞ்சுவோம். என்னுடைய நெஞ்சிலேயே அவரை சுமந்து கொண்டு இருப்பதால் நான் சூடாக ஏதாவது பானங்கள் சாப்பிட்டால் என் நெஞ்சத்துக்குள் இருக்கும் அவருக்கு சூடாகுமே, அவருக்கு வெப்பம் தகிக்குமே என்று நினைத்து நான் சூடான உணவுகளை சாப்பிடுவதில்லை. இமைப்பிற்கறப்பார்க்கு அறிவல் அனைத்திற்கே எதிலார் என்னும் ஊர். இம்மைப்பின் அவர் மறைவார் என்று கண்களை மூடாமலேயே துயிலிழந்து கிடப்போம், அவ்வளவிற்கே இவ்வூர் அவரை அன்பற்றவர் என்கிறதே. அதாவது நான் தூங்காமல் இருக்கேன். எதற்காக தூங்காமல் இருக்கேன்னா, கண்ணை மூடிவிட்டால் அவருடைய காட்சி மறைந்து விடுமே என்பதற்காக நான் தூங்காமல் இருக்கிறேன். அதை அறியாத இந்த ஊரார் அவர் இப்படி என்னை மயக்கிவிட்டு சென்று விட்டாரே என்று அன்பில்லாதவர் என்று நினைக்கின்றார்கள். உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் எதிரார் என்னும் இவ்வூர். எம் உள்ளத்துக்குள்ளே யார் ஓப்போடு உள்ளார் இருந்தார் பிரிந்து போய்விட்டார், அதனால் அன்பில்லாதவர் என்று இவர் மேல் பழி கூன்றுகின்றனர். அதாவது ஒரு காதலன் இவளை கைவிட்டு விட்டு சென்று விட்டான். ஊர் என்ன பேசுகிறது என்றால் இவரை கைவிட்டு விட்டு சென்று விட்டான் என்று. ஆனால் இந்த பேதையானவள் என்ன சொல்கிறாள் என்றால், என்னுடைய மனதுக்குள்ளேயே எப்பொழுதும் அவன் இருக்கும்போது அவன் எப்படி என்னை விட்டு பிரிந்து விட்டான், அன்பில்லாமல் என்னை விட்டு பிரிந்து விட்டான் என்று ஊர் ஏன் சொல்லுகிறது என்று காதல் வயப்பட்ட இருவருடைய ஆண் பெண் இருவருடைய நிலையை வள்ளுவ பெருந்தகை இந்த பாடலில் காட்டுகிறார். அது அழகாக ஒரு பெரியாழ்வார் ஒரு பாடலில் சொல்லுவார். திருவரங்க பெருமானை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், இவள் பித்து பிடித்தது போல் இருக்கிறாளே உன்னை பார்த்தது முதல். அது மகள் திருவரங்க பெருமாளை போய் பார்த்துட்டு வரா. பார்த்ததுலேருந்து பெருமாளுடைய கண் காட்சியே இருக்கு. உடனே இவள் தூங்கவே மாட்டேன் என்கிறாள். எப்போ பார்த்தாலும் கண்களிலே நீர் பெருகுகிறது. உடனே அழகாக சொல்வார், கங்குளும் பகலும் கண் துயிலேறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்றே கைகூப்பும் தாமரை கண்ணனே என்றே தளிரும் எக்கணம் தரிக்கினேன் உன்னை விட்டென்னும் என் உயிர் கை துளாவிருக்கும் செங்கயல் வாய் திருவரங்கத்தாய் இவள் திறத்தன் செய்கின்றாயே. கங்குளும் பகலும் கந்துயிலேறாள். இரவு பகல் பூரா தூங்கவே இல்லை. ஏன் தூங்கவில்லை என்றால், கண்ணை மூடினால் கண்ட காட்சி கண்ணிலிருந்து போய்விடுமோ, நம் கண்ணுக்குள் இருந்த அந்த கண்ணுக்குள் சிறைப்பிடித்த அந்த திருவரங்கத்தான் ஓடிவிடுவானோ என்று கண்ணை மூடிய கண்களை திறக்க மறுக்கிறாள். திறந்தால் மூட மறுக்கிறாள். கண்களும் பகலும் கண் துயில் அறியாள். சரி, கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறாள். கண்களிலிருந்து நீர் தாரை தாரியாக வழிகிறது. கண்ண நீர் கைகளால் இறைக்கும். கைகளால் அந்த தண்ணீரை இறைச்சி கொட்டுறாலாம். அந்த கண்ணீர் வரிஞ்சு கொண்டே இருக்கிறதா. அது ஆனந்த கண்ணீர்னு வச்சுக்கோமே. கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்றே தரிக்கும். அந்த சங்கு சக்கரத்தோடு பகவான் உள்ள அவருடைய கைகள் இவருடைய காட்சியில் இருக்கான். சங்கு சக்கரங்கள் என்றே தரிக்கும் தாமரை கண்ணனே என்றே தளிரும். அவனுடைய கண்கள் தாமரை போன்று இருக்கிறதாம். அதை தாமரை கண்கள் என்றே தளிரும் எங்கனம் தரிக்கினேன் உன்னை விட்டனும். எப்படிப்பா உன்னை நான் விட்டு பிரிந்து இருப்பேன். ஏன்னா கோயிலில் பார்த்துட்டு வந்த அந்த காட்சியை கண்களிலே வாங்கி கொண்டால்
எங்கனம் தரிக்கினேன் உன்னை விட்டென்னும் இரு நிலம் கை துளாவிருக்கும் செங்கயல் வாய் திருவரங்கத்தாய். அழகான மீன்கள் பாயக்கூடிய காவிரி நீரை உடைய திருவரங்கத்து பெருமானே, செங்கயல்வாய் திருவரங்கத்தாய் இவள் திறத்தன் செய்கின்றாயே, இவளை இப்படி போட்டு வதக்கிறியப்பா. என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின்றிருவயத்தில் இழந்து கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும் அடி இவனுடைய பெருமாளுடைய பராக்கிரமத்தையும் காட்சியையும் கண்ட ஒரு பெண்ணினுடைய தந்தையாக இவர் மாறுகிறார். அவராது பரவாயில்ல. நாச்சியார் சொல்ல முதல் பாடலில் இந்த அழகாக சொன்னாரா இல்லையா, பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாயில் ஊறிய நீர். அவளுடைய வாயில் ஊறிய நீரானது பாலும் தேனும் கலந்து என்ன சுவை இருக்குமோ அந்த சுவையை நான் பெற்றேன் என்று ஒரு காதலனானவன் தன்னுடைய மனதுக்கு இனியாலை உடைய உமிழ்நீரை வர்ணிக்கிறான். நாச்சியார் அதை வேறு விதமாக சொல்லுவாள். நாச்சியாருக்கு பகவானிடம் இருக்கக்கூடிய எல்லா வகையான அவருடைய ஆயுதங்கள் மேலே அவளுக்கு கோபம் கலந்த பிரியம். சக்கரம் இருக்குது, அது பெருமாளுடைய கையிலேயே இருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் இந்த சக்கரம் பிரியாமல் இருக்கிறது என்று. இந்த கையில் பார்க்குறா சங்கு, அது பெருமாளை பிரியாமலே இருக்கிறது. அவருடைய உடம்பிலே உள்ள ஆபரணங்கள், அவருடைய வஸ்திரங்கள் எல்லாமே அவருக்கு 12 வகையான அம்சங்கள். அவருக்கு சாரங்கம்ங்கிற வில்லு, உடைவாள், அவருடைய கிரீடம், இப்படி அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் அவரோடு ஒட்டி இருக்கின்றன. நான் பிரிந்து இருக்கின்றேனே. இப்போ சங்குக்கும் சக்கரத்துக்கும் போட்டி. சக்கரமானது ஏதாவது ஒரு பகவானுடைய காரியத்துக்காக போனால் பகவானை பிரிந்து சென்று பகவானுக்கு உதவி பண்ணும். ஆனால் சங்கானது அதனுடைய வேலையை செய்யும்போது பகவான் அதை வாயிலே வைத்து ஊதுவார். இப்போ இந்த சங்கை பார்த்து பொறாமை வந்து தான். சக்கரமாவது ஒரு நிமிஷம் ஏதாவது ஒரு வேலை ஒருவனை தண்டிக்கணும்னா பிரிந்து போகிறது. ஆனால் நீயோ பகவானுடைய வாயிலே போய் ஒட்டி கொள்கிறாய். அப்போ அவருடைய வாயிலே இருக்கக்கூடிய நீர் எவ்வளோ அழகாக இருக்கும். அது சொல்ல கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ தித்திக்கும் செம்பவளவாய் தித்திக்கு இருக்குமோ, இதை பற்றி எனக்கு சொல்லேன் அப்படிங்கிற. இன்னொரு இடத்துல சொல்கிறா, அவனுடைய வாயிலுடைய உமிழ்நீரை முழுவதுமாக உறிஞ்சக்கூடிய நீயே பாக்கியசாலி என்று காதல் வயப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் வரிசையாக சொல்லிட்டு வருவாள். அப்படி என்றால் கண் இமைத்தால் அவனுடைய நான் கண்ணுக்குள் சிறைப்பிடித்து வைத்த என்னுடைய காதலன் உடைய உருவம் வெளியே போய்விடுமே என்று கண்ணை இமைக்காமல் இருந்தாலாம். இன்னொருத்தி சொல்கிறாள், நான் சூடாக ஏதாவது பானத்தை சாப்பிட்டால் என்னுடைய இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய உயிரான அவருக்கு
வெப்பம் ஏற்படுமே என்று நான் சூடான எதையும் சாப்பிடுவதில்லை. ஒரு காதலன் பிரிந்து சென்று விட்டான். பிரிந்து போனவன் வரவே இல்லை. ஊரார்கள்லாம் சொல்கிறார்கள் உன்னை விட்டு விட்டு போய்விட்டான் என்று. ஆனால் அவர் சொல்வார், எங்கே விட்டு விட்டு போய்விட்டார்? என்னுடைய மனதுக்குள்ளேயே அவரை நான் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறேன். இவர்கள் எல்லாரும் அவர் மேல் பழியாக சொல்கிறார்களே என்று அவள் கூறுகிறாள் என்ற நிலையோடு காதல் வயப்பட்டவர்களுடைய நிலையை வள்ளுவ பெருந்தகை ஒருவருக்கொரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றும் என்பதை விளக்குகிறார் என்பதோடு நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அருளாத இறைவா நீதாராய் பறையேலோரும் போவாய். இன்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோரும் பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்பூர்வரும் பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.